பொருளும் நல்ல தரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் டெக்னாலஜியும் அப்டேட்டடாக இருக்கணுங்கிறதுக்காக மெக்வின் அப்படின்னு ஒரு பிராண்டை வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு 1000 பம்புக்கு மேலே வந்து சோலார் வாட்டர் பம்ப் விவசாயத்துக்கு மட்டுமே பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த 9 மணிலேயுமே இன்றைக்கி வந்து க்ளவுடியாக இருக்குது. இந்த டைமில் வந்து அவங்களோட பம்பு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பம்பை ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் சார். பம்பை ஆன் பண்ணி வச்சுங்க. நம்ம மினிமமான பட்ஜெட்டு ஒரு 1,40,000 1,50,000 ஒரு பெர்ஃபெக்டான ப்ராஜெக்டே அவருக்கு பண்ணி முடிச்சு கொடுத்துரும். ஒரு விவசாயி வந்து ஒரு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுங்களேன், எத்தனை நாளுக்குள்ளே அவருக்கு வந்து சோலார் பம்ப் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றீங்க? காலையில் வேலை ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஈவினிங்குள்ளே வேலை முடிச்சு அவருக்கு பம்பை ஆன் பண்ணி கையில் கொடுத்துரும். இப்போ ஒரு விவசாயி வந்து எல்லா மெட்டீரியலும் நானே வச்சுருக்கேன், வந்து இன்ஸ்டாலேஷன் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்கள் போய் பண்ணி தருவீங்களா? சார் தாராளமாக பண்ணி தரும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி பக்கத்தில் இருக்க கேடெக் ஆட்டோமேஷன் அப்படின்ற சோலார் பம்ப் இன்ஸ்டலேஷன் பண்ணுற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். பொதுவாக வந்து நம்ம வழக்கமாக யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மோட்டருக்கும் சோலார் மோட்டருக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்றத இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி ஒரு 7 ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு. ஃபுல்லாகவே சோலார் பம்பை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அந்தளவுக்கு வந்து சோலார் பம்ப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சோலார் பம்ப் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டாலே சம்மரில் தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஸோ உண்மையிலேயே அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, காஸ்ட் வைஸாக மற்ற பம்புக்கும் சோலார் பம்புக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருது, என்ன மாதிரி விவசாயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு முழு டீட்டெயிலும் இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். சார் உங்கள் பேர்? சார் என் பேர் முத்துராஜாங்க. ஓகே. இன்றைக்கி வந்து விவசாயத்தில் வந்து சோலார் பம்புக்கு வந்து நிறைய விவசாயிகள் மாறிட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. இபி சர்வீஸ் வாங்குறதுலேருந்து காஸ்ட் வைஸும் சரி கம்மி பண்ணுறதுக்காக சோலார் பம்புக்கு மாறி இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க இருக்கோம். கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி உங்களுடைய நிறுவனத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சார். கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக எங்களோட நிறுவனம் வந்து கேடெக் ஆட்டோமேஷன். நான் 12 இயர்ஸாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டாக அந்த சோலார் வாட்டர் பம்ப் பிஸ்னஸ் வந்து ஒரு 7 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கிறோம். இதில் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு 1000 பம்புக்கு மேலே வந்து சோலார் வாட்டர் பம்ப் விவசாயத்துக்கு மட்டுமே பண்ணி கொடுத்துருக்குறோம். நம்ம நிறுவனம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம், இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தென்காசி மாவட்டமாக பிரிஞ்சிருச்சு. தென்காசி மாவட்டத்தில் பவோர்சத்திரம்ங்கிற இடத்துல நம்ம நிறுவனம் இயங்கிட்டு இருக்குது. ஒரு 45 பேர் கொண்ட ஒரு பெரிய ஒரு நிறுவனம் தான். நாங்கள் தமிழ்நாடு முழுக்கவே வந்து ஒரு தாலுக்காவுக்கு 1லேருந்து 10 பம்பு வரைக்கும் வந்து இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நல்ல தரமான இன்ஸ்டாலேஷன் கொடுத்துட்ருக்குறோம். ஓகே சார். இப்போ வந்து சோலார் பம்பை வந்து நம்ம நிலத்துக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து சோலார் பற்றின புரிதலோ தெளிவோ இல்லாமல் இருக்குது. அதாவது சோலார் பம்பை வச்சு நிறைய ஏக்கர், அதாவது ஒரு 5க்கு மேற்பட்ட ஏக்கருக்கு மேலே விவசாயம் செஞ்சிட முடியுமா, சோலார் வந்து எல்லா நேரத்துலையும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குமான்னு சொல்லிட்டு டவுட்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து உங்களை ஃபீல்டுக்கே கொண்டு வந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம இருக்கிற ஃபீல்டை பற்றி சொல்லுங்கள் சார். சார், இது நம்ம இருக்கிற ஃபீல்டு வந்து ஒரு மலையடி வாரம். நீங்கள் ஃபீல்டை சுற்றி பார்த்தீங்கனாலே வந்து கண்டிப்பாக எல்லா இடமும் வந்து கம்ப்ளீட் மலையடி வாரம். சரிங்க. இது வந்து அடவிநயினார் டேமுங்கிற ஒரு இங்கே செங்கோட்டை பக்கத்தில் உள்ள ஒரு இடம். இந்த இடத்துல நம்ம இந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு சோலார் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இபி சர்வீஸ் வாங்குறதுக்காக வேண்டி அவர் எல்லாமே ரெடி பண்ணிட்டு போல் வரைக்கும் அவர் இடத்துக்கு வந்துட்டு, ஆனாலும் அவரால் வந்து சர்வீஸ் வாங்க முடியல, டாக்குமெண்டேஷன் இஷ்யூன்னு. ஓகே. இது மொத்தம் எத்தனை ஏக்கர் சார்? இது வந்து மொத்தம் 7 ஏக்கர் பக்கம் இருக்குது சார் கஸ்டமருக்கு. இந்த 7 ஏக்கருக்கு வந்து அவருக்கு நம்ம வெறுமனே 3 HP மட்டும் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்குறோம். சரி. இந்த 3 HPல வந்து ஒரு பிரம்மாண்டமான அவுட்புட் அவர் எதிர்பார்த்ததை விட ஒரு 30% அதிகமாகவே நம்ம அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்குறோம் சார். ஓகே. இந்த ஃபீல்டில் பொறுத்தளவில் நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, அதாவது கம்மியான இடத்துல இருந்து பெரிய இடம் வரைக்கும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மினிமமாக ஒரு 50 சென்ட் 1 ஏக்கருக்குள்ளே வச்சிருக்கிற ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸில் இருந்து ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மர் ஒரு 100 ஏக்கர் 150 ஏக்கர் ஒரு பெரிய ஃபார்ம் லேண்டு வச்சிருக்கிறவங்க வரைக்கும் நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி தரோம். அதாவது போர்வெல்லாக இருக்கட்டும், ஓப்பன்வெல்லாக இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் ஆறு போயிட்டு இருக்குது, அந்த ஆற்றுல இருந்து வந்து விவசாயத்துக்காக தண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிற முறைக்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு பண்ணக்குட்டை அமைச்சிருக்கிறதா இருக்கட்டும், அந்த பண்ணக்குட்டையிலேருந்து எடுக்கிறதா இருக்கட்டும். ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு தரமான ப்ராஜெக்டாக எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் போர் பாசனம் இல்லை கிணத்து பாசனம் சார்? இந்த இடத்துல வந்து கிணத்து பாசனம் தான். கிணறு போக வந்து அவங்களுக்கு வந்து ஓடுகிற ஆறு ஒன்று இருக்குது, ஒரு கால்வாய் ஒன்று இருக்குது. அந்த கால்வாயில் தருக்கான மாதிரி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து இவங்களுக்கு பம்பிங்க்கு வந்து நம்மளோட வாட்டர் பம்பிங்கை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரே சோலார் செட்டப்பில் 2 மோட்டர் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிற மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஷெட் இருக்குது. அதாவது அவங்களோட மாட்டு பண்ணை ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு சேஃப்டிக்கு செக்யூரிட்டி கேமரா, லைட்டிங் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கும் வந்து நம்ம இந்த இதில் இருக்கிற சேம் சோலார் பேனலை வந்து வாட்டர் பம்பிங் போக மற்ற நேரங்களில் சுவிட்ச் ஓவர் பண்ணி அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த செட்டப் பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி நம்ம வேணா டிரைவ் சைடு போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம் சார். சரிங்க சார். இப்போ வந்து 7 ஏக்கர் நிலம்னு சொன்னீங்க. 3 HP பம்பு போட்டிருக்கீங்க. ஸோ இந்த 7 ஏக்கருக்கு 3 HP வந்து எல்லா நேரத்துலையும் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? சார் அருமையாக இருக்கும் சார். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 9 மணி பக்கம் தான் ஆகுது. இந்த 9 மணிலேயுமே இன்றைக்கி வந்து க்ளவுடியாக இருக்குது. இந்த டைமில் வந்து அவங்களோட பம்பு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பம்பை ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் சார்.
பம்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டிரைவ் பற்றி நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன். இது வந்து 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கஸ்டமருக்காக நம்ம பண்ணி கொடுத்த டிரைவ். இந்த டிரைவில் பார்த்தீங்கன்னா மல்டி ஆப்ஷன் வச்சுருப்போம். அதாவது என்னென்னா இது ஜஸ்ட் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச். இதுக்கு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்வெர்ட்டரா இல்லை பம்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு செலக்டர் சுவிட்ச் வச்சுருப்போம். இது வந்து அவர் பம்பை ஆப்ரேட் பண்ணாத நேரத்தில் அவரோட இன்வெர்ட்டருக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக இதை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அதுபோக மோட்டர் 1 மோட்டர் 2ன்னு சொல்லி இந்த சைடு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கிறோம். இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா அவரோட மோட்டர் 1 அண்டு மோட்டர் 2க்கு வந்து அவங்க சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிறதுக்காக இதை பயன்படுத்திக்க முடியும் இந்த சுவிட்சை. இப்போ பம்பை ஆன் பொசிஷனுக்கு மாற்றிட்டோம்னா வாட்டர் அவுட்புட் அந்த 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 பைப் பக்கத்தில் வாட்டர் அவுட்புட் பார்த்துக்கலாம். பம்பை ஆன் பண்ணி வச்சுங்க. சார் இப்போ வந்து க்ளௌடியாக இருக்குது, 2 அடிக்கு வரைக்கும் தண்ணி வருது. இதே வந்து நல்ல வெயிலாக இருக்கும்போது ஒரு மதியான டைமில் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் தண்ணி? சார் இப்போ பார்த்தீங்கன்னாலே அது 2 அடி இல்லை, நமக்கு அது ஸ்டார்ட் அப்பில் தான் 2 அடி மாதிரி இருந்தது. இப்போ வந்து போக போக வந்து அது பம்பு வந்து நார்மலாக கிராஜுவலாக தான் ஸ்டார்டிங் ஆகும். ஸ்டார்டிங் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி தள்ளியே பம்போட வாட்டர் அவுட்புட் ஊற்றும். நல்ல பீக் வெயிலில் இருக்கும்போது இன்னும் ஒரு 3 அடி தள்ளி ஊற்றும் சார். இதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அது ஒரு 60% தான் வந்து இதோட அவுட்புட் வந்து வந்துட்டு இருக்குது. இது இந்த க்ளௌடி டைம்ங்கிறதுனால நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 8 அடி வரைக்கும் வந்து உங்களுக்கு வாட்டர் அவுட்புட் தள்ளி ஊற்றும். அதாவது இது 2 இன்ச்சு டெலிவரி 60 அடி கணத்துக்கு உண்டான ப்ராஜெக்ட் இந்த இடத்துல பண்ணியிருக்கிறோம். ஓகே சார், இப்போ வந்து 2 அடி வந்து க்ளௌடியான டைமில், அதாவது காலையிலே ஏர்லி மார்னிங்கே வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரத்தில் மழை டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் கூட மழை பெய்யும். அந்த டைமில் வந்து பெரும்பாலும் விவசாயிகள் இறக்கி போகிறதில்ல. அந்த டைமில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? சார் சோலாரை பொறுத்தளவில் வந்து எல்லாரும் வந்து பயந்துக்கிறது மழை நேரங்களில் வந்து பம்பு ஒர்க் ஆகாதா அப்படிங்கிறது தான். பட் ஆனால் வந்து பேனலோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோனோ பேனல் கொடுத்துருக்குறோம். மோனோ பேனலோட ஃபேக்ட்ரி அவுட்புட் டெஸ்டிங் அவுட்புட் என்னென்னா ஒரு 25 to 27 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது தான் வந்து அந்த டெம்பரேச்சருக்கு வந்து அதோட 80% மேலே உண்டான அவுட்புட்டை அந்த பேனலால் தர முடியும். பம்போட அவுட்புட் க்ளௌடியாக இருக்கிற நேரம்லேயே வந்து ஒரு 80% மேலே உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும் சார். சரிங்க சார், இப்போ வந்து 3 HP மோட்டர் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்தோம், ரொம்ப நல்லாவே இருந்தது. சார் இந்த 3 HP மோட்டருக்கு வந்து எத்தனை டிசி பேனல் வந்து நம்ம அட்டாச் பண்ணோம் சார்? சார் நம்ம வந்து மோனோபர்க் பேனலில் கொடுக்குறதா இருந்தால் வந்து 400 வாட்ஸில் பேனல் கொடுக்குறோம் அப்படின்னா 8 மாடியூல் கொடுக்குறோம் சார். சரி, 8 மாடியூல் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து அரௌண்ட் வந்து ஒரு பேனல் 400 வாட்ஸுங்கும் போது 3200 வாட்ஸ், அதாவது 3.2 கிலோவாட் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அதில் சோலார் எனர்ஜி கிடைக்கும். அந்த 3.2 கிலோவாட்டுக்கு வந்து நம்ம 3 HP மோட்டர் வந்து ஒரு 100% எஃபிஷியன்சியில் ஒர்க் ஆகுங்க. இப்போ வந்து இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் 60 அடி ஆழத்தில் கிணறு இருக்கு, டிசி பம்பில் தண்ணி வெளியே எடுத்துடுறீங்க. அதுவே வந்து ஒரு போர்வெல்ல இருக்குன்னா அதிகபட்சம் எவ்வளோ அடி ஆழத்துலேருந்து நம்ம தண்ணி வெளியே எடுத்துட முடியும்? சார் இந்த கிணறை பொறுத்தளவில் நம்ம 3 HPயில் வந்து 2 இன்ச்சு டெலிவரி வந்து பாசனத்துக்கு தகுந்தாப்புல நம்ம வெளியில் எடுத்து தர்றோம். ஓகே, இதே 3 HPயில் வந்து நம்ம வந்து 700 அடி வரைக்கும் வந்து 1 இன்ச்சில் நம்ம டெலிவரி அவுட்புட் எடுத்து கொடுக்க முடியும் சார். சரிங்க, அதாவது 3 HPயில் வந்து அதிகப்படியான ஆழம்னு பார்த்தீங்கன்னா 700 அடி வரைக்கும் நம்மளால் வந்து சோலார் பம்பில் நம்ம அவுட்புட் எடுத்து கொடுக்க முடியும் சார். இப்போ சோலார் பம்ப் வந்து விவசாயம் தவிர்த்து வேற என்ன விஷயத்துக்குலாம் யூஸ் ஆகும் சார்? ரொம்ப சார் சோலார் பம்பு மெயினாக அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கு. அதை தாண்டி யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா வாட்டர் பிளான்ட் வச்சிருக்கிறவங்க, உப்பளம் வச்சிருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தண்ணி எடுக்கிறதுக்குனே வாட்டர் பம்பை மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக அதிக நேரம் பயன்படுத்துகிறவங்க. சரிங்க, இது போக அந்த தோல் பதனிடுதல், மில்கிங் ஃபேக்ட்ரி, அதாவது பால் ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து வாட்டருக்காக அதிகமான நேரத்தில் வந்து பம்பை ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சோலார் பம்ப் வந்து ஒரு அருமையான ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்டாக இருக்கும் சார். சரிங்க, இப்போ வந்து சோலார் பம்ப் வந்து நிறைய இடத்துல இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முதல்ல நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ்வலாக வந்து நம்ம கரண்ட்டுக்கு வந்து ஒரு செலவு பண்ணுவோம். ஒரு EB சர்வீஸ் வாங்குறதுக்கு, கம்பம் நடுறதுலேருந்து சர்வீஸ் வாங்குறதுக்கு, நம்ம ட்ரை பண்ணுறதுலேருந்து ஒரு பெரிய காஸ்ட் ஆகும். கண்டிப்பாக அந்த காஸ்ட்டுக்கும் இப்போ உங்ககிட்ட நம்ம சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கும் காஸ்ட் வைஸாக எவ்வளோ கம்மியாகும் சார்? சார் காஸ்ட் வைஸாக என்னென்னா நம்ம வந்து சோலார் பம்பை பொறுத்தளவில் EBயில் வந்து ஒன்ஸ் நடுறதுக்கு மட்டுமே வந்து அவங்க வந்து மினிமம் இந்த தக்கல் சர்வீஸ்லாம் சொல்கிறாங்க 3.5 லட்ச ரூபா சர்வீஸ்க்கு மட்டும். அதுக்கப்புறம் பயாஸ், அக்சசரிஸு, மோட்ரு, டிரைவு, மற்றபடி ஸ்டார்ட்ரு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பக்கம் உங்களுக்கு காசு எடுக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டு ஒரு 5 லட்சம் பக்கம் வந்துடும். இதுவே வந்து ஒரு ஏக்கர் தான் வச்சிருக்கிற ஃபார்மர் அப்படின்னா நம்ம மினிமமான பட்ஜெட் ஒரு 1,40,000 ரூபா 1,50,000 ரூபாயில் ஒரு பெர்ஃபெக்டான ப்ராஜெக்டே அவருக்கு பண்ணி முடிச்சு கொடுத்துரும். சரி, அதுபோக அந்த மோட்டருக்கும் சரி டிரைவுக்கும் சரி நம்ம ஒரு 3 வருஷம் வாரண்டி தந்துடுறோம். இந்த வாரண்டி எல்லாம் வந்து அவங்க வாங்குற மோட்டர் கம்பெனிலையோ இல்லைனா அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குற அந்த எலக்ட்ரிஷியனாலேயோ வந்து பண்ணி தர முடியாது. இது எல்லா ரிஸ்க்குமே நம்மளே எடுத்துக்கிறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் காஸ்ட்டில் நம்ம சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி தந்துட முடியும். இப்போ ஒருத்தருக்கு வந்து EB சர்வீஸும் இருக்கு, இருந்தாலும் சோலார் போடணும்னா என்ன காரணத்துக்காக போடலாம்னு சொல்லுவீங்க? சார் அவருக்கு EB சர்வீஸும் இருக்குது அப்படின்னா அவர் வந்து 2-3 பம்போ இல்லைனா 2-3 போரோ ஏதோ வச்சிருக்கிறாரு. அவரால் வந்து சேஞ்ச் ஓவர் ஆப்ஷன் வந்து பெரும்பாலும் EBயில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஃபார்மருக்கு ஒரு சர்வீஸுங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு ஸ்கீம் இருக்குது. அதை தாண்டி வந்து அவர் வேறு ஏதாவது பம்பை ஆப்ரேட் பண்ணணும்னு நினச்சாரு அப்படின்னா அவர் வந்து நம்ம சோலார் பண்ணி அவரோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். இது போக ஃபிஷ் ஃபார்மிங், மீன் பண்ண வச்சுருக்கிறவங்க,
அதிகமாக வந்து பம்பிங் வந்து ஒரு பாண்டு டு இன்னொரு பாண்டுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. இவங்களுக்குலாம் வந்து நம்ம சோலார் வாட்டர் பம்ப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரூரல் ஃபீடர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபேஸ் ஃபெயிலியர் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த டைமில் வந்து அவங்களால பம்ப் ஆப்ரேட் பண்ண முடியாது, வேலையாட்களுக்கு உண்டான சம்பளமும் வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும். பயிர்களும் வந்து தண்ணி அந்த நேரத்தில் தண்ணி பாய்ச்சறதுக்கு முடியாமல் பயிர்களும் வாடும். நம்ம சோலார் பம்பை பொறுத்தளவு அந்த பிரச்சனையே இருக்காது. உங்களுக்கு ஒரு 7:30 வந்து பம்பு ஆப்ரேட் ஆயிரும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 வரைக்கும், ஏன் 6 o'clock வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து பம்போட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 80% தாண்டி உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அதனாலே வந்து சோலார் ப்ராஜெக்ட் வந்து தாராளமாக எல்லாருமே செலக்ட் பண்ணலாம் சார். ஒரு விவசாயி வந்து ஒரு 1 HP வந்து சோலார் பம்ப் போடுறாருன்னு வச்சுங்களேன், அவர் காஸ்ட் வைஸாக எவ்வளோ செலவாகும் சார்? இப்போ 1 HP சோலார் வாட்டர் பம்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு விவசாயி விரும்புறாருன்னா அவரோட கிணறா போரா அப்படிங்கிறத டெப்த்தை டிபெண்ட் பண்ணிட்டு அதோட அக்சசரிஸ் எல்லாம் காஸ்ட்டை வச்சுட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா மினிமம் ஒரு கிணறு ஒரு 60 அடி கிணறு வச்சிருக்காரு, ஒரு 1 HP போதுமானது அவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் அவருக்கு செலவாகும். ஓகே, ஒரு விவசாயிக்கு 1 HP போதும்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? எத்தனை ஏக்கருக்குள்ளே இருக்கணும் சார்? அவரோட போரோட டெப்த்து இல்லைனா கிணத்தோட டெப்த்து, அதுபோல் அவரோட பாசன பரப்பு, இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம அவருக்கு வந்து என்ன மாதிரி பாசனம் பண்ண போறாரு அப்படிங்கிறதுக்கு தகுந்தாப்புல நம்ம அது 1 HP 2 HP இல்லை எனக்கு 3 HP வேணுமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறோம் சார். ஓகே, மற்ற கம்பெனிக்கும் உங்களோட இதுக்கும் வந்து காஸ்ட் வைஸ் எவ்வளோ கம்மி பண்ணியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் சார். நம்மளோட பொருளோட தரங்கள் எல்லாமே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதாவது மற்றவங்க பண்ணுற சோலார் ப்ராஜெக்ட்டுக்கும் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கும் காஸ்ட் வைஸ் நம்ம வந்து ஒரு 5% அதிகமாக தான் இருப்போம். என்ன ரீசன் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு பொருள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு வைடான ஒரு ரவுண்ட் பீமு. இது 25 வருஷம் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் நிற்கிறதுக்கு தகுந்தாப்புனா ஒரு விண்ட் வெலாசிட்டி ஸ்டெபிலிட்டிக்கு தகுந்தாப்புல GI மெட்டீரியலில் ஒரு எந்த சின்ன ஒரு ஷேக்கும் இல்லாமல் அரௌண்ட் வந்து 7 அடி ஹைட்டு. இப்போ என்னால் கையால் தொடக்கூடிய அளவில் வந்து ஹைட்டில் பேனல் இருக்குது. இந்த அளவு ஹைட்டான ஸ்ட்ரக்சரோட மெட்டீரியல் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து இந்த 3 HPக்கே பொறுத்தளவில் அரௌண்ட் ஒரு 80 100 கிலோ வரைக்கும் உங்களுக்கு வெயிட்டிங் வந்துடும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரோட காஸ்ட்டு, அதுபோல் ஃபிட்டிங் அக்சசரிஸோட குவாலிட்டி, இது எல்லாமே நம்ம காம்போவாக பண்ணும்போது மற்றவங்க பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கும் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு 5% காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். அதுபோல் ப்ராப்பரான இன்ஸ்டாலேஷன், இப்போ எர்த்திங் பார்த்தீங்கன்னா பேனலோட ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து 2.5 வருஷம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேனல் டு பேனல் எர்த்து லூப்பிங்கு, அந்த காப்பரில் எர்த்து லூப்பிங் இந்த இடத்துல பண்ணியிருக்கிறோம். இந்த லூப்பிங்கு, அதுபோல் லைட்னிங் அரெஸ்ட்டு, இந்த வயர் டேக்லாம் பார்த்தீங்கன்னா UV ட்ரீட்டட் வயர் டேக்கு, இது எல்லாமே ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டாலேஷன் கொடுக்கும்போது வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து மற்றவங்க ஏனோ தானோன்னு பண்ணுற ப்ராஜெக்டை காட்டிலும் ஒரு 5% ஆஃப் காஸ்ட் வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அந்த 5% ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்மருக்கு நம்மளோட ப்ராஜெக்ட் பண்ணுறதோட திருப்தி வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு கார், இப்போ கார் செக்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காஸ்ட்லியான கார் வாங்குற மாதிரி ஒரு தரமான ஒரு ப்ராடக்டாகவும் ஒரு சர்வீஸாகவும் இருக்கும் சார். சரி, ஓகே. உங்கள் சோலார் பம்ப் வந்து தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார்? சார், சோலார் பம்பு வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்டையர் தமிழ்நாடு தாலுக்கா வைஸ் வந்து ஒரு 1 to 10 பம்பு வரைக்கும் ஒரு தாலுக்காவுக்கே நம்ம இருக்கும். ஸோ அதை கஸ்டமர் வந்து டைரெக்டாகவே அங்கேயே வந்து சைட் விசிட் பார்த்துக்கிறக்கூடிய அளவுக்கு நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லா பக்கமுமே பரவலாக பண்ணி கொடுத்துருக்குறோம் சார். ஓகே, இப்போ வந்து ஒருத்தர் இந்த வீடியோ பார்க்குறாரோ இல்லை பொதுவாகவே சோலார் பம்பு அமைக்கணும்னு ஒரு விவசாயி வந்து ஐடியாவில் இருக்காருன்னு வச்சுங்களேன், எடுத்த உடனே அவர்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்பீங்க, எப்படி அவர் அப்ரோச் பண்ணீங்க, அவர்கிட்ட என்ன ஃபஸ்ட்டு கேட்பீங்க? இப்போ விவசாயிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் சோலார் பம்பு அமைக்கணும்னு விருப்பப்படுறாருன்னா அவரோட ஃபீல்டு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் வச்சிருக்காரு, சரி, அதுபோக அவர் ஃபீல்டில் வந்து என்ன மாதிரி போர் வெல்லா இல்லைனா வந்து ஓப்பன் வெல்லா, இல்லை அவர் வந்து பண்ணக்கூட்ட அமைச்சு போர்வெல்லேருந்து தண்ணி ரீசார்ஜ் பண்ணி பண்ண போறாரா, இல்லை ஆத்து பாசனம் எதுவும் பக்கத்தில் இருக்கா அதுலேருந்து நம்ம பம்பிங் எடுத்துக்க போறாரா, இந்த மாதிரி எல்லாம் வந்து அவர்கிட்ட இனிஷியலாக பேசிக்கான கேள்விகள் கேட்டுட்டு சரி அவருக்கு எந்த மாதிரி அவுட்புட் வேணும், என்ன மாதிரி பாசனம் பண்ண போறாரு, சொட்டு நீரா தெளிப்பு நீரா இல்லைனா வந்து ஆள் வச்சு நேரடியாக பாசனம் பண்ண போறாரா, இந்த மாதிரி கேட்டுட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ப்ராஜெக்ட் வந்து அவர்கிட்ட நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அவர்கிட்ட வந்து நம்ம ஆர்டர் அப்ரோச் பண்ணுவோம் சார். சரி, இப்போ வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுங்களேன், எத்தனை நாளுக்குள்ளே அவருக்கு வந்து சோலார் பம்ப் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றீங்க? சரி, இப்போ ஒரு ஆர்டர் வந்து ஒரு கஸ்டமர் க்ளோஸ் பண்ணுறாரு அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து அவர் அட்வான்ஸ் ஏதோ ஒரு சின்ன அட்வான்ஸ் அமௌண்ட் பண்ணுறாருன்னா 3 to 5 நாளைக்குள்ளே அவருக்கு வந்து அவரோட இடத்துல சோலார் பம்ப் நிறுவி கொடுக்குறதுக்கான ஃபுல் செட்டப்போடு அவர் இடத்துல போய் காலையில் வேலை ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஈவினிங்குள்ளே வேலை முடிச்சு அவருக்கு பம்ப் ஆன் பண்ணி கையில் கொடுத்துரும். மினிமம் இன்ஸ்டாலேஷன் டீம் வந்து ஒரு 5 to 6 பேர் போவோம், டிபெண்ட் ஆன் ஹெச்பியை பொறுத்து. இதுபோக எனக்கு கஸ்டமர் தரப்பில் தர வேண்டியதுன்னா அந்த ஹெச்பிக்கு தகுந்தாப்பில் எத்தனை போஸ்ட் விட்றோமோ அதுக்கு தகுந்தாப்பில் 1 பேக்கோ 2 பேக்கோ சிமெண்ட்டு, 10 ஜட்டி ஜல்லி, 10 ஜட்டி மணல், இது மட்டும் கொடுத்தாங்கன்னா போதும். எல்லா விஷயங்களுமே முடிச்சு ஈவினிங்குள்ளே சைட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அன்றைக்கே வந்து எல்லா ப்ராஜெக்டும் கம்ப்ளீட்டேஷன் சர்டிஃபிகேஷன் வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுத்துரும். சார், இப்போ சோலார் பம்பை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது டிரைவாக இருக்கட்டும், பம்பாக இருக்கட்டும், நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் நல்லா ரொம்ப நாளைக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் என்ன அதில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அதை போய் சொல்லுங்களேன். கண்டிப்பாக சார். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார்மருக்கு வந்து வாரண்டி எக்ஸ்டெண்டடாக கிடைக்கணும், பொருளும் நல்ல தரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் டெக்னாலஜியும் அப்டேட்டடாக இருக்கணுங்கிறதுக்காக மெக்வின் அப்படின்னு ஒரு பிராண்டை வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். இது பெங்களூர் பேஸ்டு கம்பெனி, நம்ம தான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவுக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறோம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நம்மளோட ஷாப்பில் இருக்குது. நம்மளோட ஷாப்பில் போயிட்டு இண்டிவிஜுவல் ஒவ்வொரு பம்ப் அண்ட் டிரைவை பற்றின டீட்டெயிலாம் நம்ம பார்த்துக்கலாம் சார்.
சார் இவ்வளோ நேரம் வந்து சோலார் பம்ப் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, ஸோ அது எந்த மாதிரியான விவசாயிகளும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக பேசுனீங்க. பம்பெலாம் என்ன கம்பெனி சார் யூஸ் பண்ணுறீங்க? சார் பம்புமே வந்து சோலார் பம்புக்கு வந்து நம்ம மெக்வின் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த பம்பை பற்றி பார்க்கலாம் சார். சரிங்க. இப்போ பம்பு பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட் பம்பை காட்டிலும் இந்த பம்பு வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எஸ்எஸ்ல, அதாவது பாடியிலேருந்து சாஃப்ட்லேருந்து இம்பலர் எல்லாமே வந்து எஸ்எஸ்ல இருக்கும் கம்ப்ளீட்டாகவே. இது மோட்ரு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மல் இண்டக்ஷன் மோட்டருக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்குது. இந்த மோட்டர் என்னன்னா பிஎம்எஸ்எம்னு ஒரு டெக்னாலஜிங்க. இந்த பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி பொறுத்தளவில் என்னன்னா ரோட்டர் வந்து மேக்னெட்ல இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு 30% வந்து அதிகமான எஃபிஷியன்சி கொடுக்கறதுக்கு அந்த மேக்னெட் சப்போர்ட்டிவா இருக்கும். அதனாலே வந்து சோலார்ல வந்து உங்களுக்கு அதிகமான ஈல்டு அவுட்புட் எங்களால் தர முடியும். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 HP வாட்டர் பம்பு, 1 HP வந்து 30 மீட்டர். இது வந்து ஒரு ஓப்பன் வெல் கணத்துக்கு கூட இந்த பம்பை பயன்படுத்திக்க முடியும். 1 HP 1.5 இன்ச், இதாவது நான் NRV 2 இன்ச் இருக்கும். நம்ம 1.5 இன்ச் டெலிவரி ஒரு 1 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற ஃபார்மருக்கு கூட இதை கொடுத்துக்க முடியும். இது அடுத்து 2 HP. இது பார்த்தீங்கன்னா 5 HP 100 மீட்டர். இது நமக்கு தெரியணுங்கிறதுக்காக மார்க்கெட்டை நோட் பண்ணி வச்சிருக்கிறோம். பட் ஸ்பெசிஃபிக்காக அதோட ஸ்டாம்பிங் ஸ்டீல் எல்லாமே வந்து கீழே பாட்டமில் இருக்குது. இது 3 HP 50 மீட்டர். 3 HP வந்து 2 இன்ச்சு டெலிவரி, ஒரு அதிகப்படியான அவுட்புட் ஒரு 150 அடி வரைக்கும் வந்து இந்த பம்பை வச்சுக்க முடியும். அதுபோல் இந்த பம்பெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 HP 30 மீட்டருக்கு உண்டான பம்பு. இது வந்து மிக்சட் ஃப்ளோ பம்பு. எஸ்எஸ்ல வந்து உப்பளம், அதிகப்படியான தண்ணி எடுக்கக்கூடிய உப்பளம் மாதிரியான இடங்களுக்கு வந்து இந்த பம்பை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம பண்ணி தர்றோம். இதோட டெலிவரி அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து 3 இன்ச்சு டெலிவரி அவுட்புட்டு. இந்த 3 இன்ச்சு டெலிவரி அவுட்புட்டில் வந்து அதிகப்படியாக ஒரு 40,000 to 60,000 லிட்டர் வரைக்கும் வந்து உங்களுக்கு 100 அடியிலேருந்து இந்த பம்பால் வெறும் 3 HP வந்து டெலிவரி எடுத்து தர முடியும் சார். அது மட்டும் இல்லாமல் நம்ம கஸ்டமருக்கு நம்ம பண்ணி தரக்கூடிய ஃபிட்டிங்ஸ் ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான, அதாவது அதிகப்படியான கேஜ் இருக்கக்கூடிய இந்த ஃபிட்டிங் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல தரமான ஃபிட்டிங்ஸ் தான் வந்து நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்குறோம். அதோட ஓஸ் பார்த்தீங்கனாலுமே வந்து உங்களுக்கு ஓஸோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த ஓஸோட வால் திக்னஸ்ஸு இதெல்லாம் வந்து ஒரு 10 இயர் வாரண்டியோட நம்ம பண்ணி கொடுக்குற ப்ராடக்ட்டு. அது மட்டும் இல்லாமல் எர்த்து வந்து ஒரு சோலார் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு பொருள். இந்த எர்த்தை பொறுத்தளவில் வந்து நம்ம வந்து மெடிக்கல் கிரேட் காப்பர் டியூப் வாங்கி உள்ளே வந்து கெமிக்கல் பேக்கிங் பண்ணி நம்மளே வந்து ஓனாக வந்து எர்த்து எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறோம். அது மாதிரி லைட்னிங் அரெஸ்டரு, காப்பரில் லைட்னிங் அரெஸ்டர்னாலுமே வந்து உங்களுக்கு வந்து பயோமாஸ் கம்போஸ் ஆகும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம SS 304 வந்து லைட்னிங் ரிசீவர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஒரு தரமான ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம வந்து நம்மளே மேக்ஸிமம் ஓன் ப்ராடக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணி வந்து ப்ராஜெக்ட்டில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி கொடுத்துக்கிறோம் எல்லா ஃபார்மர்ஸ்க்குமே. சார் இப்போ வந்து ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பம்பில் வந்து ட்ரை வரைக்கும் டீட்டெயிலாக சொன்னீங்க. அது என்னென்ன கம்பெனி, எத்தனை வருஷம் வாரண்டியோட எல்லாமே தெளிவாக சொல்லியிருந்தீங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ ஒரு விவசாயி வந்து எல்லா மெட்டீரியலும் நானே வச்சுருக்கேன், வந்து இன்ஸ்டாலேஷன் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்கள் போய் பண்ணி தருவீங்களா? சார் தாராளமாக பண்ணி தருவோம். எவ்ரிதிங் வந்து நாங்கள் வந்து பிரேக்கப்பாக தான் கொடுக்குறோம். அதாவது பம்புக்கு, ஃபிட்டிங் அக்சசரிஸ்க்கு, ஸ்ட்ரக்சருக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு, லேபருக்கு எல்லாமே வந்து நம்ம பிரேக்கப் தான் கொட்டேஷனில் கொடுக்குறோம். ஓகே. அந்த பிரேக்கப்பில் அவர்கிட்ட என்ன பொருள் இருக்குது, இப்போ மெட்டீரியல் அக்சசரிஸ் வச்சிருப்பாங்க, ஆல்ரெடி வந்து அவங்கள்ட்ட பைப் ஓஸ் கயிறு இருக்கும். இல்ல அப்படின்னா வந்து அவர் பழைய பேனல் கூட வச்சிருப்பாரு, எனக்கு டிரைவ் மோட்டர் மட்டும் பண்ணி நீங்க மாட்டி ஓட்டி கொடுங்க பாரு. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுமே நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். சார் இப்போ சோலார் பம்ப் வந்து நிறைய விவசாயிகள் இப்போ பயன்படுத்துறாங்க இல்லையா? உங்களுடைய சோலார் அமைச்ச இடத்துல சர்வீஸ் பண்ணி கொடுத்துறீங்க. ஒரு சில விவசாயிகள் வந்து இன்னொரு இடத்துல வந்து அமைச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் நீங்க சர்வீஸ் பண்ணி தரீங்க? கண்டிப்பாங்க சார். அதாவது நாங்க 7 வருஷத்துக்கு முன்னால இருந்தே வந்து சோலார் வாட்டர் பம்பிங் ஃபீல்டில் வந்து இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். மல்டி டைப் ஆஃப் டிரைவ்ஸ், மல்டி டைப் ஆஃப் மோட்டர்ஸ் எல்லாத்தையும் பற்றின நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட டெக்னீஷியனுக்கும் சரி எங்களுக்கும் சரி இருக்குதுனால அவங்க என்ன டிரைவ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு வீடியோ கால்லையோ இல்லைனா ஒரு மினி வீடியோ கிளிப்போ அனுப்புனாங்க அப்படின்னா அது என்ன கம்ப்ளைண்ட்டில் இருக்குதுன்னு பார்த்துட்டு கஸ்டமருக்கு ஒரு ஸ்பேர் டிரைவ் நம்மளோட டிரைவை கொடுத்து பம்பை ஆப்ரேட் பண்ணி கொடுத்துட்டு அந்த டிரைவ் வந்ததுக்கப்புறம் அவரோட சர்வீஸ்க்கு உண்டான கம்ப்ளீட்டேஷன் டிரைவை எடுத்து மாட்டி கொடுத்து ஒரு தரமான சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சார். சார் இவ்வளோ நேரம் வந்து சோலார் பம்ப் பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க. அதாவது ஒரு ஹெச்பிலேருந்து 20 HP வரைக்கும் விவசாயிகளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. அது இல்லாமல் நிறைய விவசாயிகளுக்கு வந்து EBS சர்வீஸ் வாங்குறதுலேருந்து அது இறக்கிறது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு எல்லாமே வந்து சோலார் பம்ப் வந்து ஒரு நிரந்தர தீர்வாக இருக்குன்றது உங்கள் பேச்சு மூலயமா தெரிஞ்சுச்சு. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.